ஏங்க வெளியே எங்கன்னா கூட்டின்னு போவீங்கன்னு பார்த்தா என்ன நேரமும் புக்கு படிச்சுன்னு உட்காந்துக்கிறீங்க. எங்க போக சொல்ற வெளியே படிச்சாலாவது அறிவு வளரும். வெளியே போனா செலவு தான் ஆகும். அப்படியா? வெளியே போறதுக்கு ஏன்னா ஒரு நல்ல இடம் வேணும்னு தான் அந்த காலத்துல கோயில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு காவடி எடுக்கிறாங்க, அழகு குத்துறாங்க, தீ மிதிக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷமா வெளியே போய் வந்துனுக்குறாங்க. என்ன நேரமும் இந்த புக்கை வச்சுன்னு உட்காந்துக்கிறீங்க. அப்படியா? ஆ, எதுக்கு தீ மிதிக்கிறாங்க, எதுக்கு அழகு குத்துறாங்க? என்ன வேண்டுதலுக்கு தான் வேண்டின்னு குத்துறாங்க. வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னு அழகு குத்துறாங்களா, வேண்டுதலை நிறைவேற்றுன்னு அழகு குத்துறாங்களா? முதல் வேண்டுதல் வைக்கும் போதும் குத்துவாங்க, அது நிறைவேறிச்சுனாலும் குத்துவாங்க. இப்ப நிறைவேறாதவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பி குத்துவாங்கன்னா திருப்பி யாரை குத்துவாங்க? திருப்பி வேண்டுதல் வச்சுப்பாங்கங்க, வச்சுட்டு மறுபடியும் போயிட்டு காவடி எடுப்பாங்க. இதே வேலையா இருங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆபீஸ்ல வருஷம் வருஷம் காவடி எடுப்பான். ஜென்ம காவடி அவங்களுக்கு. அது அழகு குத்துறதுன்ட்டு அழகு குத்திட்டு வந்தான். மறுநாள் வரும்போது கன்னத்துல இங்க கொஞ்சம் புண்ணு மாதிரி இருந்தது, லைட்டா வீக்கமா இருந்தது. என்னடா வீக்கமா இருக்குதுன்னா, இல்ல பரு மாதிரி இருந்தது, அதை கிள்ளிட்டேன் அதான். சரின்னு விட்டேன். மறுநாள் வரும்போது கண்ணம் இன்னும் கொஞ்சம் பண்ணு மாதிரி வீங்கி போயிருந்தது. என்னடான்னா அது ஏதோ கிள்ளிட்டது நகம் பட்டிருக்கும் போல இருக்கு, செப்டிக் ஆகிட்டு இருக்கோம், சரியா போயிடும் அப்படின்னோம். அடுத்த நாள்ல இருந்து ஒரு வாரம் வரவே இல்லை. அவனுக்கு இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறான். அவனை கேட்ட, என்னடா வரலன்னா, இல்லை இல்லை வருவான், என்னன்னு தெரியல, உடம்பு சரியில்லை போல இருக்கு வேணுமா. அப்புறம் 2 நாள் கழிச்சும் வரலன்னு பிறகு என்னடா பிரச்சனை என்னடான்னா, ஒன்றும் இல்லை, இந்த அழகு குத்தனம்ல அப்போ பிசிறு. நீங்க பிசிறுனே சீமான் சொன்ன பிசிறு ஞாபகத்துக்கு வருதுங்க. அந்த பிசிறு இல்ல, அழகு குத்தனம்ல அந்த கம்பியில இருந்த பிசிறு கன்னத்துல தங்கிடுச்சு. சரி, அதை தட்டி விடணும் அப்படின்னு தான் என்ன பண்ணா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் 25,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அது வெளியே எடுத்து, அந்த அது தழும்பு மாதிரி இன்னமும் இருக்குது குழியா. கன்னத்துல குழி விழுந்து, இப்போ இந்த வயசுல அவனுக்கு கன்னத்துல குழி விழுந்துச்சு. அதனால ஜாலியா இருக்குதுன்ட்டு வேலை வெட்டியை விட்டுட்டு காவடி தூக்குறது, அழகு குத்துறது, தீ மிதிக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. கடவுள் நம்பிக்கை உனக்கு இருக்குதா? சாதாரணமா கையெடுத்து கும்பிட்டு காசு கூட போடாம வா, அப்பதான் அது கடவுள். காசு கேட்டுச்சுன்னா அது வியாபாரி. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.